ஆனைமலை அடுத்த அரசூர் பிரிவு அருகே அதிவேகமாக வந்த சுற்றுலா வேன் தலைக்குப்பிர கவிழ்ந்த விபத்து 22 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் உயிரிழப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் கீழ்கரையை சேர்ந்த 22 பேர் வால்பாறை சுற்றுலா செல்ல திட்டமிட்டு நேற்று இரவு வேனில் கிளம்பியுள்ளனர். இந்நிலையில் இன்று அதிகாலை ஆனைமலை அடுத்த அரசூர் பிரிவு அருகே வரும்போது ஓட்டுநர் பாலமுருகனின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் எதிரே வந்த டெம்போ மற்றும் இருசக்கர வாகனங்கள் மீது மோதியது. உடுமலையில் ஆனைமலை சாலையில் தலைக்குப்பிர கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த 22 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த ரமண முதலிபுதூரை சேர்ந்த குணசேகரன், ரமேஷ் மீதும் மோதியதில் இருவரும் ஆபத்தான நிலையில் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர் குணசேகரன் காலில் அடிபட்ட நிலையில் இருப்பதாகவும், மேலும் ரமேஷ் என்பவர் சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டதாகவும் தெரிவித்தனர். இதுகுறித்து ஆலியார் காவல் நிலைய போலீசார் விசாரணையில் ஓட்டுநர் பாலமுருகன் இரவு முழுவதும் வேனை ஓட்டி வந்ததால் தூக்க களைப்பு ஏற்பட்டு தூங்கிவிட்டதாகவும், இதனால் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதிகாலை நேரத்தில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதன் இப்பகுதியில் தற்போது பரபரப்பு நிலவி வருகிறது.